வணக்கம். ஆதாரங்களோடு சிபிஐயிடம் வசமாக சிக்கிய விஜய் என்னாகும் அவருடைய அரசியல் வாழ்க்கை, இது குறித்து தான் பார்க்க போறோம். விஜய் கரூர் விவகாரம் நாடறிஞ்ச செய்தி, பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அதுலயும் குறிப்பா விஜய் தரப்புல இருந்து இப்போ வரைக்கும் திமுக பக்கம் பழிய தூக்கி போடுறது அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டு இருக்கு. சமீபத்துல விசாரணைக்காக விஜய் டெல்லிக்கு போனாரு. அந்த காலகட்டத்தில் கூட பல பேர் என்ன பேசினாங்க அப்படின்னா, முன்னாடியே அமித்ஷாவை பார்க்க போறாரு, என்டிஏ கூட்டணியில விஜய் இணைவார் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதுக்கு பிறகு 2 நாள் கழிச்சு விஜய் தரப்புல இருந்து தவக தரப்புல இருந்து மறுத்தாங்க, நாங்க அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு. இஃப்தார் நோன்புல கூட விஜய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நான் மதச்சார்பற்ற அணியில தான் இருப்பேன், என் தலைமையில தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுல இஃப்தார்ல என்ன பேசணுமோ அதை பேசுறதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசியிருக்காரு விஜய். ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அதுக்கான என்ன நாகரிகமோ அந்த நாகரிகத்துல இருக்கணும். ஒரு அரசியல்வாதி ஒரு கல்லூரி விழாவுக்கு போனா அந்த கல்லூரி குறித்து எந்த இலக்கிய விழாவுக்கு போறோமா, வேற விழாவுக்கு போறோமா, ஆண்டு விழாவுக்கு போறோமா, அந்த கல்லூரியுடைய பெருமை என்ன, மாணவர்கள் எப்படிப்பட்டவங்க, கல்வி எப்படி முக்கியமானது அப்படின்னு பேசணும். அங்க போய் ஓட்டு கேட்க கூடாது. அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி ஒரு திருமண வீட்டுக்கு போனா அந்த திருமணம் குறித்து வாழ்நாள்ல நீங்க எப்படி எல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு பேசணும். அங்க போயிட்டு எதிர்க்கட்சியை திட்டக்கூடாது. ஆனா விஜய் என்ன பண்ணிருக்காரு, இஃப்தார்ல போயிட்டு சம்பந்தம் இல்லாமையே பேசியிருக்காரு. முழுக்க முழுக்க என் மேல பழி போடுறாங்க, என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு. அதாவது அவர் தான் திமுக மேல பலியை போடுறாரு தவிர அவர் மேல யாரும் பலி போடல. அதுக்காக அவர் செய்யற ஒரு அரசியல்வாதியா வந்துட்டு அவர் செய்யற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட போகும்போது சமூக வலைத்தளங்கள்ல எதிர்க்கட்சிகள் பேசத்தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் வேணாம் அப்படின்னா, உங்களுக்கு வலிச்சிச்சு அப்படின்னா நீங்க அரசியலுக்குள்ள உள்ள வர வேண்டியதில்லை, நீங்க சினிமாக்காரரா இருந்தா கூட விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சிபிஐ கிட்ட எப்படி வசமா சிக்கி இருக்காரு அப்படின்னா, இந்த பேச்சு அப்படிங்கிறது ஏற்கனவே அடிபட்டதுதான். இதை முதலா கிளப்புனவர் யார் அப்படின்னா நக்கீரன் கோபால் தான் கிளப்பினார். என்ன அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படத்துக்கான ஷூட்டிங்காக தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு அவர் கிளப்பின பிறகு பல பேர் கிளப்பினாங்க. இந்த ட்ரோன் ஷாட்டை எல்லாம் பல பேர் காமிச்சாங்க. இந்த சூழல்ல அதுக்கு பிறகு வழக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறதுனால பெரும்பாலும் இது குறித்து பல பேர் பேசல. அதே நேரத்தில் விஜய் தரப்புல இருந்து அந்த ஆதாரங்களை அழிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணி அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சிபிஐ அந்த ஆதாரங்களை எல்லாம் எடுத்துட்டாங்க, விஜய் இனிமேலுக்கு தப்ப முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. அப்படி எந்த வகையான ஆதாரங்கள் அப்படின்னா, அதாவது ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தை திட்டமிட்டே மக்களை நெருக்கடிக்கு உள்ளாகி ரொம்ப நெருக்கி கூட்ட வச்சு அதுல 2 லாபம். ஒண்ணு என்ன அப்படின்னா, எக்கச்சக்கமான கூட்டத்தை காட்டி கூட்டிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு மக்களுக்கிட்ட அரசியல்வாதிகள் காட்டுறது. இன்னொன்னு, ஒரு ஒரு 1,00,000 பேரெல்லாம் ஒரு 10,000 பேர் 15,000 பேரை உங்களுக்கு சினிமாவுக்காக கூட்ட முடியாது. ஒரு 1000 பேரை கூட்டலாம். இவ்வளவு பேரை கூட்டினா எவ்வளவு செலவாகும்? ஒருத்தருக்கு 1000 ரூபாய் டீயே செலவு, 1000 ரூபாய் சாப்பாடு, 1000 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொகை செலவாகும். ஆனா அரசியல் அப்படிங்கிற கணக்குல மக்களை கூட்டி ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம் அப்படிங்கிற கணக்குல அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா என்ன அப்படின்னா, அந்த பேருந்து வந்த காட்சி, அந்த பேருந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, விஜய் வந்த பேருந்து, எந்த அரசியல் தலைவர்களும் ஒரு பேருந்துல போய் பிரச்சாரம் பண்றது இல்லை. சரி, பேருந்துல போகணும்னா கூட ஏறத்தாழ 300-400 கிலோமீட்டர் பயணப்பட்டா கூட பரவாயில்ல. விஜய் பயணப்படுறது ஒரு 50ல இருந்து 100 கிலோமீட்டர், இல்ல ஒரு 50 கிலோமீட்டர் இதுக்குள்ளதான் பயணப்படுறாரு. அப்படி பயணப்படுறப்ப எதுக்கு அவ்வளவு பெரிய பேருந்து அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா, வழக்கமான பேருந்தை விட இந்த பேருந்துடைய அகலம் கூட, வழக்கமான பேருந்தை விட இந்த பேருந்துடைய நீளம் கூட. அப்படி இருக்கக்கூடிய இதுக்கு இந்த மாதிரி பேருந்தை வடிவமைச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ட்ரோன் ஷாட்ல பாக்குறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு ஜனநாயகன் திரைப்படத்துக்காக ஷூட் எடுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி அப்படின்னா, அந்த பகுதி முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வகையான, கரூருக்கு போனவங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய தெருவே கரூர்ல நீங்க பார்க்க முடியாது, ரொம்ப பெரிய சாலையே கரூர்ல பார்க்க முடியாது. அப்படி எந்த சாலை கொஞ்சம் அகலமா இருக்கு அப்படின்னா, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேலம், சரி இது ஈரோடு பகுதி போற அந்த ரோடு மட்டும்தான் கொஞ்சம் அகலமா இருக்குமே தவிர மற்ற சாலைகள்லாம் ஓரளவு சுமாரான சாலைகளா தான் இருக்கும். இப்போ அந்த சாலை பகுதி அப்படிங்கிறப்ப எவ்வளவு பேர் அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னா, அதை தாண்டி மக்களை கூட்டியிருக்காங்க. எப்படி கூட்டியிருக்காங்க அப்படின்னா, விஜய் காலையில 10 மணிக்கு வந்துருவார் அப்படின்னா மக்கள் ரொம்ப சீக்கிரமே
12 மணிக்கு அப்படின்னு சீக்கிரமே மக்கள் கூடிட்டாங்க. ஏன்னா விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல்ல. இப்போ வரந்தா அவ்வளவு பேர் வரமாட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அந்த ஆவல்ல வந்தவங்களை வெளியில விடல. முதல்ல ஒரு 11 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் வந்தவங்களுக்கு விஜய் வர ராத்திரி 6 மணிக்கு மேல ஆயிருச்சு. இந்த காலகட்டம் வரைக்கும் மக்கள் அங்கேயே தங்கி இருக்காங்க. ஏன்னா ஷூட்டிங் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்களை அடைச்சிட்டாங்க, ஏறத்தாழ சங்கிலி போட்டு அடைச்சது மாதிரி. இது எப்படி அப்படின்னா, ஒரு பட்டிமன்றம் ஒருத்தர் நடத்தினாரு டிவிக்காக. அப்படி நடத்துறப்ப உள்ள உட்கார ஆரம்பிச்ச உடனே பேசுற பேச்சை பார்த்துட்டு மக்கள் கலைஞ்சு போறாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆள் விட்டு பூட்ட சொல்லிட்டாரு. வேற வழியே இல்லாம மக்கள் கெஞ்சி கதறி கூத்தாடி கும்பிட்டு, இவரும் மக்களை கெஞ்சி கதறி கூத்தாடி கூப்பிட்டு, இருங்க ஷூட்டு முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனாங்க. அதே மாதிரி இங்க கூட்டம் கலைஞ்சுன்னா அந்த ஷூட்ல நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக மக்களை வெளியில விடாம ஏறத்தாழ அப்படியே உள்ள வச்சுட்டாங்க. ஒத்த பைசா செலவு பண்ணாம கஞ்சத்தனமா ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கல, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, அவங்களுக்கு முக்கியமான நீங்க உடல் உபாதைகள் கழிக்கிறதுக்கு அவங்களுக்கான எதுவும் விடல. எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. பல பேருக்கு வேர்வை கண்டா பிடிக்குது, பல பிடிக்காது. பல பேருக்கு வீசிங் இருக்கும், பல பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், பல பேருக்கு நிக்க முடியாது. இந்த சூழல்ல தான் மக்கள் விஜயை பார்க்க வந்திருக்காங்க. இந்த சூழல்ல எதுவுமே கொடுக்காம இருக்கிறப்ப நீங்க அந்த பேருந்து வர்றப்ப ஒரு சின்ன வேன் வச்சிருக்கலாம். ஆனா விஜய் வச்சிருக்க அந்த வேன் பஸ் இருக்கு, அவ்வளவு பெரிய பேருந்து வேன் தேவையில்லை. அப்போ அவ்வளவு பெரிய அகலத்தோட அது கிழிச்சுக்கிட்டு வர்றப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா மக்கள் தெரிச்சு ஓடுற இடத்துக்கு வர்றாங்க. தெரிச்சு பொட்டெல்லாம் வந்தா ஓடிட முடியும். ஆனா அதே நேரத்துல நீங்க அந்த இடத்துல ஒரு நடுவுல கட்ட, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாக்கடை, எங்க போறதுன்னு தெரியாம மக்கள் தவிச்சு ஒரு பக்கம் தடுமாறி அந்த நெரிசலுக்கு உள்ளாகித்தான் 41 பேர்கள் பலியானாங்க அப்படிங்கிற இந்த செய்தி அப்பையில இருந்து வந்துச்சு. அதே மாதிரி இப்பவும் சிபிஐக்கு இது முழுமையா அந்த தகவல் போயிருக்கு. முழுமையா சிபிஐ ஆதாரங்களோட இதை விளக்குறாங்க. அதனால விஜய்க்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்கள், அதே மாதிரி சமூக வலைத்தளங்களை இப்ப யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, விஜய் இப்போ அரசியல்ல நான் எல்லாம் பண்ண போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்குள்ள இது வரைக்கும் அரிச்சுவடி கூட கத்துக்கல அப்படிங்கறத யதார்த்தம். தனிச்சு நிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல விஜய் இப்போ ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் சொல்லுவார், கான்பிடண்டா இருங்க அப்படின்னு சொல்லுவார். அது அவருக்கு அவர் சொல்லிக்க வேண்டிய வார்த்தை. கான்பிடண்ட் ஆயிரு, கான்பிடண்ட் ஆயிரு, கான்பிடண்ட் ஆயிருன்னு அவர் சொல்லிக்கணும். அவரு அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கறதான் யதார்த்தம். அந்த வகையில் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா விஜய் இப்ப இதுக்கு சிபிஐக்கு போய் இந்த வழக்கு முழுமையா உறுதியாயிருச்சு அப்படின்னா விஜய் பேர் சார்ஜ் ஷீட்ல சேர்க்கப்படலாம். சார்ஜ் ஷீட்ல சேர்க்கப்பட்டா விஜய் குற்றவாளி அப்படிங்கிற இடத்துக்கு வருவாரு. ஏன் அப்படின்னா 41 உயிர்கள் பலியாயிருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க திட்டமிட்டு வடிவமைச்சு ஒரு சினிமாவுக்காக இவ்வளவு வேலைகள் பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது ஏறத்தாழ சிபிஐ கிட்ட இதெல்லாம் வந்திருக்கு. இந்த விசாரணை அப்படிங்கிறது இதோட நிக்காது. இதுக்கு பிறகும் இன்னும் பல பேருக்கிட்ட இந்த விசாரணை நீளும். அதையும் தாண்டி மக்களுக்கிட்டையும் இந்த விசாரணை போகும். அந்த பகுதியில கடவுச்சிருந்தவங்ககிட்ட இந்த விசாரணை போகும். அப்ப இவ்வளவு போறப்ப என்ன ஆகும் அப்படின்னா விஜய்க்குடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வெளியில வரும். ஆனா ஒரு பட ஷூட்டிங்காக இத்தனை உயிர்கள் பலியாகணுமா அப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. சின்ன பிள்ளைத்தனமா விஜய்க்கு இருந்த அந்த மனநோய் தான் இவ்வளவுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அந்த வகையில விஜயுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறப்ப இந்த பிரச்சனை இன்னும் கூடுதலா உறுதியானா விஜய்க்கு தண்டனை உறுதி அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.